शिवे सर्वार्थ साधिके शरण्ये त्र्यंबके देवी नारायणी नमोस्तुते। குமரேசன் சூராதி ஔனர்களை வென்றதும் திறனல்லவா பால் பெற்ற சம்பந்தன் பலநூறு தேவாரம் பாடியதும் அருளல்லவா காண்டி பறித்தண்ணில் காஞ்சன பொன்மழையை தந்ததும் தரமல்லவா வாழ்ந்திடும் புவி மாந்தர் வேண்டிடும் நலம் யாவும் வழங்கலும் விழியல்லவா ஆதி பராசக்தி ஆதி பராசக்தி ஆதி பராசக்தி ஆதி பராசக்தி கணத்தினை வதைத்திடும் கௌசகி தேவி நீலே மாலவன் துயில் நீக்கி மது கைடவரை வாய்த்த மாலினி மகாமாயை நீ மகிஷனை வதைத்தவர் அசுரரை சிதைத்து எடும் மகிஷாசுர மர்தினி மகிஷாசுர மர்தினி ஆதி பராசக்தி 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 ஆதி பராசக்தி. பிரம்மனின் சிருஷ்டிகள் தொடங்கட்டும், விஷ்ணுவின் காத்தலும் ருத்ரனின் சம்ஹாரமும் தொடரட்டும்.
லக்ஷ்மி, பிரம்மதேவனின் படைப்புகளை பார்த்தாயா? சரஸ்வதியின் வீணாகானம் ஒலித்துக் கொண்டிருக்க ஓங்காரத்தை உச்சரித்தபடி உருவாக்கப்பட்ட இந்த லோகங்கள் தான் எவ்வளவு அழகாக அமைந்து விட்டன. உண்மைதான் சுவாமி. 14 லோகங்களை அல்லவா படைத்திருக்கிறார். சத்தியலோகம், தபோலோகம், ஜனலோகம், மகாலோகம், சுவர்லோகம், புவர்லோகம், பூலோகம் என்ற மேலேழு லோகங்களையும் படைத்திருக்கிறார். அது மட்டுமா? அதல, விதல, சுதல, கலாதல, மகாதல, ரசாதல, பாதாளம் எனும் 7 லோகங்களையும் பிரம்மாண்டமாக படைத்து தந்திருக்கிறார். இவ்வளவையும் காத்து ரட்சிக்கும் பொறுப்பு தங்களுடையதாயிற்றே என்று எண்ணும் போது எனக்கே பிரமிப்பாக இருக்கிறது. செல்வத்தை வழங்கும் திருமகள் நீ அருகில் இருக்கும் பொழுது இந்த பணியை நான் சிறப்பாகவே செய்து முடிப்பேன். அதற்கு முன்னால் படைக்கும் கடவுளான பிரம்மதேவனை பார்த்து பாராட்டி விட்டு வருகிறேன். தேவி, 14 லோகங்களையும் படைத்து நம்மை பிரமிக்கச் செய்த பிரம்மதேவன் அவற்றில் நிலைபெற்று வாழ 18 கணங்களையும் படைத்திருக்கிறார். உண்மைதான். அமரர், அசுரர், சித்தர், தைத்தியர், நாகர், கருடர், கிண்ணரர், கிம்புருடர், கந்தர்வர், நிருதர் என ஒன்றுக்கொன்று மாறுபட்ட படைப்புகளை படைத்திருக்கிறார். அது மட்டுமா? அந்தரர், முனிவர், பூதர், பைசாசர், இயக்கர், விஞ்சையர், ஆகாய வாசிகள், மோகபூமியர் என்போரையும் படைத்து 18 கணங்களை உருவாக்கி இருக்கிறார். அத்தோடு மானிடருக்காக படைக்கப்பட்ட பூமியில் எத்தனை உயிரினங்கள்! ஊர்வன, பரப்பன, நீந்துவன, நடப்பன என என்னென்ன ஜீவராசிகள்! பார்க்க பார்க்க பரவசம் ஏற்படுகிறது. நம்மையே வியக்க வைத்த பிரம்மதேவனை நானே நேரில் சென்று பாராட்டி விட்டு வருகிறேன். பிரம்மதேவா, எத்தனை லோகங்களை அற்புதமாய் படைத்து விட்டாய். என் காக்கும் பணிக்கு நிறைய வேலை வைத்து விட்டாய். ஆனால் என்னை பொறுத்தவரையில் கண்ணிமைக்கும் நேரத்தில் சம்ஹாரம் செய்து விடுவேன். இருந்தாலும் இந்த அரிய உயிர்களை காணும் பொழுது அதற்கு மனமே வராது போல் தோன்றுகிறது. அப்படி சொல்லுங்கள். உங்களை எல்லாம் வியக்க வைக்க வேண்டும் என்பதற்காகத்தானே இத்தகைய சிறப்புமிக்க 14 லோகங்களையும் 18 கணங்களையும் நான் சிருஷ்டித்தேன். பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி, ஈரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி, ஈடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி, பலியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி, வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி, தாயே, ஆதிபராசக்தி 14 லோகங்களையும்
18 கணங்களையும் நான் படைத்தேன் என்று பெருமைப்பட்டேன். அதனால் நான் படைத்த புவனங்கள் அனைத்தையும் தனக்குள் கொண்டு புவனமே தானாகி புவனேஸ்வரியாக காட்சி தருகிறாய். எனது செயல் அனைத்தும் உனது திருவுள்ளத்தின் செயல் என்று உணர்ந்து கொண்டேன் தாயே, உணர்ந்து கொண்டேன். தாயே, சிரம் முதல் நாபி வரை உள்ள உன் வடிவில் மேலேழு லோகங்களையும், இடை முதல் பாதம் வரை உள்ள உன் வடிவில் கீழேழு லோகங்களையும் காண்கிறோம். அனைத்தும் நீயே என்று உணர வைத்த தாயே, மகாமாயை, மகாவித்தை, மகா சுருதியும் நீயே. நீயே பிரம்மா, நீயே விஷ்ணு, நீயே ருத்ரனாகவும் இருக்கின்றாய். எங்கள் ஆணவம் நீங்கி என்றும் உன்னை துதித்து எங்கள் பணிகளை தொடர அருள் புரிவாயாக. அவ்வாறே ஆகட்டும். உலக பரிபாலனம் தொடரட்டும். அனைத்து பணிகளுக்கும் துணையிருந்து என்றும் உங்களை பாதுகாப்பேன். அன்னை பராசக்தி சகல லோகங்களையும் படைப்பதால் சிருஷ்டிகர்த்தி என்ற பெயரோடு பிரம்மரூபிணியாக இருக்கிறாள். அவளே அனைத்தையும் பாதுகாப்பதால் கோத்ரி என்ற பெயரோடு கோவிந்த ரூபிணியாக இருக்கிறாள். அழித்தல் எனும் சம்ஹார பணியை செய்வதால் சங்கரி என்ற பெயர் கொண்டு ருத்ர ரூபிணியாக காட்சி தருகிறாள். எல்லா உயிருக்குள்ளும் இருந்து இயக்குபவளும் அவளே. இயக்கமே இல்லாமல் தன்னுடைய யோக சக்தியால் உறங்க வைப்பவளும் அவளே. அந்த யோக மாயையில் மூழ்கி மகாவிஷ்ணுவே உறங்கிவிட மது கைடவர் தோன்றி பிரம்மதேவனையே நடுங்க வைத்தனர். சுவாமி, மது கைடவர்கள் யார்? பிரம்மதேவர் ஏன் அவர்களை கண்டு நடுங்க வேண்டும்? திருமாலின் உறக்கம் எப்படி கலைந்தது? இதை தாங்கள் சொல்லியறல வேண்டும். மகாவிஷ்ணு யோக மாயையில் மூழ்கியிருந்த போது அவருடைய காதுகளில் இருந்து மது கைடவர்கள் அசுர அம்சமாக தோன்றினார்கள். இவன் என்னை போலவே இருக்கிறானே. நீயும் தான் என்னை போலவே இருக்கிறாய். நாம் யார்? அதுதானே, நமது பெயர் என்ன? நம்மை தோற்றுவித்தவர் யார் என்று கூட தெரியவில்லையே. நம்மை பற்றி கேட்டு தெரிந்து கொள்வதற்கு யாரும் இல்லையே. நாராயண நாராயண நாராயண. யார் இந்த விசித்திரமான பிறவி? ஆமாம், நம்மை போல் அழகாக இல்லையே. எதற்கு வம்பு? போய் கேட்டு தெரிந்து கொள்வோமே. ஆமாம், தெரிந்து கொள்வோம். வா. நாராயண 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 நாராயண. யார் நீ? நாரதர் என்பது எம் பெயர். நாராயணனை துதிப்பதே எம் தொழில். யார் அந்த நாராயணன்? நாராயணா, அவரது செவிகளிலிருந்தே தோன்றிய உங்களுக்கு அவர் யார் என்று தெரியவில்லையா? நாராயணா, அதோ அவர்தான் நாராயணர். உயிர்கள் அனைத்தையும் காத்து ரட்சிக்கும் பெருமாள். நாராயண
எப்போதும் உறங்கிக் கொண்டிருக்கும் இந்த திருமாலா உலகத்தை காப்பாற்றுகிறார் என்னால் நம்ப முடியவில்லை. அப்படி கூறாதீர்கள். இந்த உறக்கம் எல்லோரையும் போல தன்னை மறந்திருக்கும் உறக்கம் அல்ல. அனைத்தையும் அறிந்து கொண்டே துயில்வது போல் இருப்பதால் இதற்கு அறிதுயில் என்று பெயர். அதாவது எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டே உறங்குவது போல் நடிப்பது. இது நல்ல கதை. எங்களை படைத்துவிட்டு நாங்கள் இருவரும் வந்திருப்பதை அறியாமல் இப்படி படுத்து தூங்கிக் கொண்டிருக்கிறாரே, இது எப்படி அறிகுறியாகும்? மகாவிஷ்ணு லீலா வினோத பிரியர், மாயையில் மகா வல்லவர். இப்போது அவரே அன்னை பராசக்தியின் மாயையால் நித்திரையில் மூழ்கியிருக்கிறார். கால ரூபிணியாக விளங்கும் அந்த அம்பிகை அருள் புரிந்தால்தான் காலத்தை மறந்து உறங்கிக் கொண்டிருக்கும் இந்த திருமாலுக்கு உறக்கம் கலையும். இவருக்கு உறக்கம் கலையும் வரை நாங்கள் எப்படி காத்திருக்க முடியும்? ஏன்? அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்கிறீர்கள்? முதலில் எங்களுக்கு ஒரு பெயர் வையும். நாராயணா, நாராயண. உன் பெயர் மது, உன் பெயர் கைடவன். உன் பெயர் மது, என் பெயர் கைடவன். இல்லை இல்லை, உன் பெயர் கைடவன், என் பெயர் மது. குழப்பாதே. உன் பெயர் கைடவன், என் பெயர் மது, மது கைடவன். இல்லை இல்லை, கைடவன் மது. நாரதரே, அருமையாக பெயர் சூட்டி விட்டீர். நல்லது. அப்போது நான் போகலாமா? நில்லும், சற்று பொறும். எங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி வைப்பதற்காக தாங்கள் வந்திருக்கிறீர் என்று தோன்றுகிறது. எங்கள் விருப்பத்தை உணர்ந்து எங்கள் பிறப்பை பற்றி சொன்னீர். பின்னர் எங்கள் விருப்பப்படி பெயர் சூட்டியும் வைத்தீர். இன்னும் ஒரு விருப்பத்தை நிறைவேற்றி வைத்து விட்டால் தாங்கள் நிம்மதியாக போய்விடலாம். சீக்கிரம் சொல்லுங்கள், நிறைவேற்றி வைக்கிறேன். எங்களோடு சண்டை செய்ய வேண்டும். சண்டையா? அதாவது நீ நானா? அதாவது வந்து வந்து இப்படி எல்லாம் பேசி அழுவக்கூடாது. எங்களது மற்ற விருப்பங்களை நிறைவேற்றி வைத்த நீர் இதையும் நீதான் நிறைவேற்றி வைக்க வேண்டும். நாராயணா, நாராயணா, இதோ பாருங்கள், எனக்கு சண்டையை மூட்டி விட்டுத்தான் பழக்கமே தவிர சண்டையில் கலந்து கொள்ளும் வழக்கமில்லை. என்னை விட்டு விடுங்கள். கைடவா, என்ன? இவர் ஒருவருக்கு ஒருவர் சண்டை மூட்டி விடுவாராமே? ஆமாம். அப்படியானால் நம் இருவருக்கும் இவர் எப்படி சண்டை மூட்டி விடுகிறார் என்று பார்ப்போமா? பார்ப்போமே. நாரதரே, எங்கள் இருவருக்குள்ளேயும் சண்டையை மூட்டி விடுங்களேன், பார்க்கலாம். நாராயணா, உங்கள் இருவருக்குள்ளும் சண்டையை மூட்டிவிட இயலாது. ஏன்? நீ பலசாலி. அப்படியானால் நான்? நீ மகாபலசாலி. நீ மகாபலசாலி. எப்படி? நாரதரே என்னை மகா பலசாலி என்று கூறிவிட்டார். நமக்குள் சண்டை ஏற்பட்டு விட்டால் என்னால் உனக்கு ஆபத்து நேரும். என்னை எதிர்த்து விட்டால் என்ன செய்து விட முடியும்? இப்போது நீயா நானா என்று முடிவு செய்து விடுவோம். ஒரு சற்று பொறும். நாரதர் ஏதோ ஒரு வார்த்தை தான் சொன்னார். அதற்குள் நாம் ஒருவருக்கு ஒருவர் சண்டை போட்டுக் கொள்ள வேண்டுமா? அதற்காக ஒன்றாக பிறந்தோம். நாம் இருவரும் சேர்ந்து ஒரு பொது எதிரியை கண்டுபிடித்தல்லவா சண்டை செய்ய வேண்டும். அதுவும் சரிதான். நம்மை எதிர்த்து சண்டையிடுவதற்கு தகுதியான ஆள் யார் என்று இந்த நாரதரை கேட்போம். நாராயணா, நாராயணா, பாவம், நாரதர் பயப்படுகிறார். நாரதரே, பயந்து நடுங்கும் கோழிகளிடம் நாங்கள் சண்டை போடுவதில்லை. நான் கோழைதான், கோழைதான். உமது கைகள் நடுங்குவதே தெரிகிறது. உம்மை விட்டு விடுகிறோம். நாராயணா, அப்போது நான் வருகிறேன். இன்னும் என்ன? நாரதரே, எங்களுக்கு தகுதியான ஒரு எதிரி யார் என்று கூறிவிட்டு செல்லுங்கள். ஆமாம், எங்களோடு சரிசமமாக சண்டை செய்ய தகுதியுள்ள ஒருவனை கூறும். கூறுகிறேன். எனக்கு தெரிந்து உங்களுக்கு தகுந்தவர்கள் 2 பேர் இருக்கிறார்கள். யார் அவர்கள்? சொல்லும், சீக்கிரம் சொல்லும். ஒருவர் மகாவிஷ்ணு. இந்த தூங்கும் முஞ்சியா? இந்த யுகமே மாறினாலும் இவர் தூக்கம் கலையப் போவதில்லை. இன்னொருவர் யார்? சொல்லும், சீக்கிரம் சொல்லும். அது பிரம்மதேவர். படைப்பு கடவுளான அவர் ஒருவர்தான் உங்களை எதிர்த்து நிற்க முடியும். அவர் எங்கே இருக்கிறார்? சொல்கிறேன். அதோ தெரிய வந்த திருமாலின் நாவைக் கொடியை பற்றி கொண்டே செல்லுங்கள். உங்கள் இருவருக்கும் ஒரு முடிவு கிடைக்கும். அதாவது எதிரியை நீங்கள் சந்தித்து விட்டால் உங்கள் விருப்பத்திற்கு ஒரு முடிவு கிடைத்து விடும் அல்லவா? அதை சொன்னேன். அதுதானே பார்த்தேன். அங்கே சென்று பாருங்கள், உங்களுக்கு புதிய புதிய அனுபவங்கள் கிடைக்கும். உடனே சென்று அந்த பிரம்மதேவனை சந்திப்போம்.
பிரம்மதேவர். படைப்பு கடவுளான அவருக்கே தெரியாமல் பிறந்து வந்துவிட்ட இந்த இருவர் மூலம் என்ன பாடுபட போகிறாரோ? தந்தையே, என்னை மன்னித்து விடுங்கள். எதற்கும் மறைந்திருந்து வேடிக்கை பார்ப்போம். நாராயணா. தாமரை மலரில் மறைந்து கொண்டிருக்கும் இவர்தான் பிரம்மதேவரா? மறைந்து கொண்டிருக்கிறாரா? உறங்கிக் கொண்டிருக்கிறார் என்று சொல். அவர் அங்கே நன்றாக காலை நீட்டி படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார். இவர் இங்கே அதையே உட்கார்ந்த நிலையிலே செய்து கொண்டிருக்கிறார். பார்த்தாலே பரிதாபமாக இருக்கிறது. இவரா நம்முடன் சண்டை செய்ய போகிறார்?